Hi, welcome to Max Class YouTube channel once again. I hope you all have watched all the previous videos and have clearly understood the concepts and exercise problems. Now, in this video session, we are going to see part 2 concepts of relations and functions. We are going to cover the topics in this order: introduction, concepts, model problems, interesting facts, and summary. Let us quickly recap what we have seen in our previous videos. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர் பார்த்துருக்கோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், ரிலேஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட கிளியராக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்டர்ட் பேர்னா என்ன? டூ நான் எம்டி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பேர் பண்ணி எழுதுவோம், அதுதான் ஆர்டர்ட் பேர். அப்போ வாட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஆர்டர்ட் பேர் எலமெண்ட்ஸ். அந்த ஆர்டர்ட் பேரில் நம்ம எழுதிருக்கக்கூடிய அந்த நான் எம்டி செட்லேருந்து எடுத்து எழுதணும் இல்லையா, அந்த ஆர்டர்ட் பேர்ஸ், அதோட கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இப்போ ரிலேஷன்னா என்ன? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. யாருக்காவது ஞாபகம் வருதா ரிலேஷன்னா என்னன்னு? பாருங்க, யாருக்கு ஞாபகம் வருது? சரி, ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்ததும் இதுவும் டெஃபினேஷனும் கரெக்டாக இருக்கா பாருங்க. லெட் A and B be two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. அதாவது ரிலேஷனாக எப்போ இருக்கும், ஆர் எப்போ ரிலேஷனாக இருக்கும், ஏ டு பிக்கு எப்போ ரிலேஷனாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். when x belongs to A and y belongs to B through R. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? x related to R ன்னு எழுதுவோம். if and only if x, y belongs to R. அப்போ அந்த xன்ற எலமெண்ட் செட் ஏலையும் yன்ற எலமெண்ட் செட் பிலையும் இருந்ததுன்னா அந்த எக்ஸும் ஒய்யும் சேர்த்து நம்ம ஒரு ஆர்டர்ட் பேர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்டர்ட் பேர் கண்டிப்பாக எதில் இருக்கணும்? அந்த ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஸ்பெசிஃபைடு கண்டிஷன். தட்ஸ் ஒய் வி சே ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ சப்செட்டுன்னு நம்ம அதனால தான் சொல்கிறோம். ரிலேஷன் எதனோட சப்செட்? A cross B ஓட subset is a subset of A cross B. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒன்லி டூ நான் எம்டி செட்ஸ். எப்பயுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த ரிலேஷன் எல்லாமே டூ நான் எம்டி செட். இதை நம்ம எப்போ மறக்கவே கூடாது. செட் எம்டியாக இல்லைன்னா தான் இந்த திங்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டே ஆகும். சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஸோட எக்ஸ்டெண்டட் கான்செப்ட் தான் என்னது? ஃபங்க்ஷன். சம் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர்ட் டு கெட் சம் ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷனோட கான்செப்ட்ஸை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு ஒரு சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ்க்கு தான் என்ன பேர் நம்ம சொல்கிறோம்? ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் இஸ் அ பைனரி ரிலேஷன் ஓவர் two sets that associates every element of the first set to exactly one element of the second set. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் இஸ் எ பைனரி ரிலேஷன். வாட் இஸ் மென் பை பைனரி? பைனாலே டூ, பைனரினாலே ரெண்டு. அப்போ டூ நான் எம்டி செட். நம்ம பாருங்கள், தொடக்கத்துலேருந்தே டூ நான் எம்டி செட்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. அப்போ ரெண்டு நான் எம்டி செட்டில் இருக்கக்கூடிய அந்த செட்லேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலமெண்ட்டோட என்ன ஆயிருக்கணும்? அசோசியேட் ஆயிருக்கணும், பேர் ஆயிருக்கணும், ஏதோ ஒரு ரிலேஷனை அது என்ன பண்ணியிருக்கணும்? உருவாக்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான், அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ரிலேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம பை டெஃபினேஷனாக நம்ம பார்த்தோம்னா ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, a relation between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to capital A there exists only one y belongs to capital Y such that x comma y belongs to f, that is f equal to x comma y such that for all x belongs to capital X and y belongs to capital Y. இது set of all x comma y.
belongs to அப்படி சொல்லணும் நம்ம ஓகேவா ஸோ இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அப்போது இந்த ரிலேஷனை நம்ம எப்படி சொல்கிறோம்னா பாருங்கள் டூ நான் எம்டி செட் நம்ம இவ்வளோ நேரம் ஏபின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் XYன்னு எடுத்துக்கிறோம் ஸோ டூ நான் எம்டி செட் எக்ஸு அண்ட் ஒய் is called a function from x to y xலேருந்து yக்கு ஃபங்க்ஷனாக நம்ம எப்போ சொல்வோம்னா if எப்படி இருக்கணும் for each x belongs to capital X இப்போ இந்த small x வந்து கண்டிப்பாக capital Xலையும் இருக்கணும் அப்படி x இருந்ததுன்னா there exists only one y belongs to capital Y இந்த மாதிரி ஒரு xல இருக்கும்போது y வந்து எதில் இருக்கும் capital Y இந்த ஸ்மால் y கேபிட்டல் yல இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன இருக்கணும் x, yங்கிற ஆர்டர்ட் பேர் பிலாங்ஸ் டு f நம்ம இதே தான் ரிலேஷன்லேயும் சொல்லியிருப்போம் சேமாக சொல்லியிருப்போம் பட் ஆனால் இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லியிருப்போம் x, y பிலாங்ஸ் டு ஆறுன்னு சொல்லியிருப்போம் ஸோ அப்போ தட் இஸ் அப்போ எப்போ ஃபங்க்ஷனாக அது இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டர்ட் பேர்ஸ் அதாவது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய்யா இருந்ததுன்னா இஃப் this satisfies this means then we call f as a function இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நம்ம நிறைய பார்க்கலாம் எப்படி நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஷேடோ the length of a person's shadow along the floor is a function of their height இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை நம்ம நிற்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க கிரவுண்டில் இப்போ அவங்களுக்கு ஷேடோ விழும் இல்லையா வெயில் மேலே பட்டோன்னே பின்னாடி ஷேடோ விழும் இல்லையா நிழல் விழும்போது பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்டோட ஹைட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இருக்கும் அவங்களோட ஷேடோவோட ஹைட்டும் இருக்கும் இல்லையா அப்போ இது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டுமே எதில் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனில் பேஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி டிரைவிங் எ கார் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து இங்கேருந்து சென்னைக்கு போகிறோன்னு அப்படி வச்சுப்போம் அப்போது டிரைவிங் எ கார் யுவர் லொக்கேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்ம இங்கேருந்து சென்னைக்கு காரில் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டே இருப்போம் இப்போ நம்ம ஒரு 4 ஹவர்ஸில் நம்ம போய் சென்னையை போய் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்கோம் எங்கே இருக்கோம் நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம எங்கே இருக்கோம் அப்போ அந்த டைமுக்கு பர்டிகுலராக அந்த இடத்துல நம்ம எந்த பிளேஸில் இருப்போன்றதை பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு circumference of a circle a circle's circumference is a function of its diameter ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் இப்போ டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளும் எப்படி தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் மிங்கிளாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு மணி த அமௌண்ட் ஆஃப் மணி யூ ஹாவ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் ஏர்னிங் இட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 1000 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த 1000 rupees நான் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதோ சம் டைமை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ஏதோ அந்த குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ண பிறகு தான் எனக்கு அந்த 1000 rupees எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த டைம் ஸ்பென்ட்டும் அந்த மணி ஏர்ன்டும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் த பொசிஷன் ஆஃப் எ பிளானட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு சொல்கிறோம் ஸோ வி ஆல் ஹாவ் லேர்ன்ட் இன் அவர் லோயர் கிளாஸஸில் நம்ம நிறைய படிச்சிட்டோம் தட் இன் யூனிவர்ஸ் அந்த மாதிரி மில்கி வே கேலக்ஸி இருக்குது அந்த மில்கி வே கேலக்ஸியில் வந்து நம்ம வந்து சன் அண்ட் தி 9 பிளானட்ஸ் இருக்குது இந்த பிளானட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது சன்னை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு ரிவால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குது அதுங்க வந்து என்ன பண்ணுது தன்னையும் சுற்றிட்டு சூரியனும் சுற்றி வருது நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கோம் ஸோ ஆஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங் அதுங்க ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு பொசிஷனில் அது இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னா நாளைக்கு அது கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் வேறு இடத்துல தான் இருக்கும் அப்படியே டெய்லி அதோட பொசிஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு சொல்கிறோம் ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் பிளானட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைமுக்கு நம்ம இன்னும் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்
பாருங்க டே அண்ட் நைட்டும் அதனால தான் வருது. சன்ரைஸ் சன்செட்டும் எதனால தான், இந்த பொசிஷன் சேஞ்ச் தான். ஆஸ் வி நோ எர்த் இஸ் ஆல்சோ எ பிளானட் இல்லையா, எர்த் ஒரு பிளானட். அப்போ அதனுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது, அதாவது வென் இட் இஸ் நியர், அதாவது சன்லைட் அது மேலே படும்போது நமக்கு டே ஆகும், சன்லைட் படாத போது நமக்கு நைட்டாகவும் என்ன பண்ணுது கிடைக்குது. ஸோ நம்ம முன்னாடி முதல்ல பார்த்த மாதிரி நம்மளுடைய டெய்லி டே டு டே லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தெரியாமலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, இன்னொரு வேல நம்ம எப்படி சொல்லலாம் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா, எ ஃபங்க்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆர் அ ரிலேஷன் தட் அசோசியேட்ஸ் ஈச் எலமெண்ட் x of a set capital X, the domain of the function, to a single element y of another set capital Y, the codomain of the function. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எ ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன் சொல்லலாம். அது என்ன செய்யுதுன்னா, தட் அசோசியேட்ஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா மேப்ஸ்ன்னு கூட அதை நம்ம சொல்லலாம். கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் என்ன பண்ண போகுதுன்னா கேபிட்டல் ஒய்ல இருக்கக்கூடிய இன்னொரு எலமெண்ட்டோட அது என்ன பண்ண போகுது, அசோசியேட் பண்ண போகுது. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஒய் இருக்கிற செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோடொமைன் சொல்கிறோம். நம்ம இந்த டொமைன் கோடொமைன்லாம் ரிலேஷன் பார்க்கும்போதே கிளியராக நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அதே தான், சேம் தான் இதுலேயும். அந்த ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம டொமைன்னு சொல்கிறோம், செகண்ட் செட்டை கோடொமைன் சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, எஃப் சச் தட் எக்ஸ் டென்ஸ் டு ஒய், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுதுன்னா அதை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டினோட் பண்ணலாம். இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு எஃப், திஸ் ரிலேஷன் இஸ் டினோட்டட் பை y equal to f of x. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரிலேஷனில் இருக்குன்னா அதை நம்ம இப்படியும் நம்ம டினோட் பண்ணலாம், y equal to f of x, where x is the argument or input of the function and y is the value of the function, the output or image of x by y. இப்போ இங்கே பார்த்தோம்னா என்னடா அது, ஆர்குமெண்ட், இன்புட்டு, நிறைய நியூ வேர்ட்ஸ் மாதிரி இருக்குன்னா எல்லாமே வந்து சேம் தான். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேறு டிஃப்ரெண்ட் நேமில் கொடுத்தாலும் தே ஆல் இண்டிகேட் ஒன்லி ஒன் திங். ஆர்குமெண்ட்னாலும் இன்புட்னாலும் எல்லாமே எதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நோட் பண்ணுது அப்படின்னா அந்த டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் இது எல்லாமே சொல்லுது. பாருங்கள், வேர் எக்ஸ் இஸ் தி, அப்போது எக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் செட்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அப்போ டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இந்த ஆர்குமெண்ட், இன்புட் எல்லாமே. அண்ட் ஒய் இஸ் தி வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த ஒய், இப்போ இந்த எக்ஸில் நம்ம என்ன வந்து நம்ம வேல்யூ போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒயில் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அப்போ ஒய் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதுலன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், நம்ம அவுட்புட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்னொரு நேமில் நம்ம எப்படி சொல்லலாம், இமேஜ்னு சொல்லலாம். இதை நம்ம ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ நம்ம ஷாப்புக்கு போகிறோம், போய் ஒரு பென் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் பென் வந்து 5 rupees அப்படின்னா நான் அப்போ 5 rupees கொடுக்குறேன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 5னா எனக்கு 1 பென் கிடைக்கும். இப்போ நான் வந்து 10 rupees கொடுக்குறேன் அப்படின்னா 2 பென் கிடைக்கும். 15 கொடுக்குறேன்னா 3 rupees. அப்போ நான் எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பென்னோட நம்பர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஐ கெட் யூனிக் வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது, ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு நமக்கு கிடைக்கிற அந்த ஒய் வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவுட்புட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், இமேஜுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பிஃபோராக பார்த்த இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்ன சொல்கிறோம், கம்பேரிங் த டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் we see every function is a relation. நம்ம முதல்ல சொன்னோம் பாருங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனோட சப்செட் தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் a
ரிலேஷன். அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷனாக இருக்கும், ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கவும் இருக்காது. ஏன்னா ஃபங்க்ஷனோடைய ஃபங்க்ஷன் வந்து எதனோடைய சப்செட்டு? ரிலேஷனோட சப்செட்டு. ஓகேவா? அப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து இதோட ரிலேஷனை கம்பேர் பண்ணும்போது ரிலேஷனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸ்மாலராக இருக்கும். அப்போ வந்து இது பிக்கர் செட்டுன்னும் போது இந்த ஸ்மாலர் செட்டுக்குள்ளே பிக் செட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது? போட முடியாது, உள்ளே வைக்க முடியாது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபங்க்ஷன்ஸ் அதை தான் இங்கே கீழே செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆர் தி சப்செட்ஸ் ஆஃப் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டு ரிலேஷன்ஸு, ரிலேஷன்ஸோட சப்செட்டு ஃபங்க்ஷன்ஸ்னு. இப்போது ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கூட நம்ம சொல்லலாம். A function f can be thought as a mechanism which gives unique output f of x to every input x. ஸோ இதை நம்ம ஒரு மெக்கானிசமாகவும் சொல்லலாம். அந்த மெக்கானிசம் வந்து எப்படின்னா, ஒரு இன்புட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு அவுட்புட் கிடைக்கும், யூனிக்கான அவுட்புட் கிடைக்கும். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி டெஃபினேஷனில் சொன்ன மாதிரியே கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனோட சப்செட் தான் என்னது? ஃபங்க்ஷன். ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் என்னது? ரிலேஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? ரிலேஷன்ஸாக இருக்கும். ஆனால் எல்லா ரிலேஷன்ஸும் என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட அது என்ன ஆகிடும்? கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லும் போது பார்த்தோம்னா ஃபங்க்ஷனை ஒரு மெக்கானிசமாக நம்ம சொன்னோம் இல்லையா? ஃபார் எவ்ரி இன்புட் வி கெட் யூனிக் அவுட்புட்டு நம்ம சொன்னோம். இப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த இன்புட்டுங்கிறதான் இந்த இடத்துல என்னது? எக்ஸு. எக்ஸுன்ற இன்புட்டை நம்ம போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் மிஷின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த எஃப்ல என்ன இருக்கும்? அந்த ஃபங்க்ஷன் இங்கே ப்ராசஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற இந்த அவுட்புட் தான் என்ன? இங்கே ஒய்யா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அகைன் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏரோ டயக்ராமில் ஃபங்க்ஷனை நம்ம சொல்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு செட்டில், அதாவது இப்போ இதில் நம்ம இங்கே எம்ப்ளாயீஸ் சேல்ரி 2 கொடுத்துருக்கு. இப்போ இந்த செட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட அசோசியேட் ஆகிருக்கும், இல்லைன்னா மேப் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், E1 E2 E3 E4 E5 இங்கே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சேல்ரிஸோட யூனிக்காக, இங்கே E1க்கு இந்த சேல்ரி, E2க்கு இந்த சேல்ரி, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு பர்டிகுலர் சேல்ரி இருக்குது. அப்போ ஃபார் ஈச் இன்புட் வி கெட் யூனிக் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இன்புட்க்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது இல்லையா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் செட் இருக்குது இல்லையாப்பா? இந்த எம்ப்ளாயிஸ் செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம் பாருங்கள்? டொமைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சேல்ரியில் இருக்கு இல்லையா? சேல்ரி இருக்கக்கூடிய இந்த செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோடொமைன்னு சொல்கிறோம். இந்த எம்ப்ளாயீஸில் இருக்கக்கூடிய செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எதோட கரஸ்பாண்டன்ஸ் வச்சுருக்கோ, அந்த கரஸ்பாண்டன்ஸ் வச்சிருக்கிற இந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாம் பேர் என்னது? ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இது இல்லை, நம்ம இப்போ இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்த்ததை நம்ம ஒன்று என்ன பண்ணலாம்? ஒரு சம்மில் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எப்படின்றத நம்ம கிளியராக இன்னொரு முறை நம்ம என்ன செய்யலாம்? பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்குறோம் பாருங்க, நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள், let a equal to 1 3 5, just a minute. Okay, let a equal to 1 3 5, b equal to 0 2 4. Find a cross b. Second, check r1 equal to a relation. Third, show that r2 equal to is a function.
find its domain, codomain and range. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த தொடக்கத்துல இருந்து பார்த்த எல்லா கான்செப்ட்டையும் கவர் ஆகுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க இதுக்கோட சொல்யூஷன் நம்ம எப்படி போடலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்னா a cross b ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். a cross b. ஸோ a cross b போடும்போது 1 3 5 cross 0 2 4. அப்போ முதல்ல a cross b போட்டுக்கலாம். அப்போ a cross b போட்டோம்னா பாருங்க 1 0 1 2 1 what 4. அடுத்தது 3 0 3 2 3 4 5 0 5 2 5 4. ஸோ என்ன பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, செக் r1 இஸ் எ ரிலேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க r1 பாருங்க. இப்போ r1 எழுதலாம். r1 ஈக்குவல் டு 1 2 1 4 3 0 3 4 5 2. ஸோ இப்போ பாருங்க r1 இஸ் ஏ ரிலேஷனாக நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க r1ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பேர்ஸ்லாம் a cross bல இருக்கான்னு பாருங்க. 1 2 இருக்கா, இருக்கு. நெக்ஸ்ட் 1 4 அதுவும் இருக்கு. 3 0 இருக்கு. 3 4 இருக்கு. 5 2 இருக்கு. ஸோ அப்போ r1 இஸ் கண்டைன்ட் இன் எதில் இருக்கு, a cross bல இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், r1 since r1 is a subset of a cross b, therefore r1 is a ரிலேஷன். ஓகேவா, r1 வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ரிலேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, r2 இஸ் எ ஃபங்க்ஷனான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். வாட் இஸ் கிவன் இன் தி தேர்ட் பாருங்க, r2 ஈக்குவல் டு 1 0 3 4 5 2. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக சொன்னோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆரோ டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம், அதே டைமில் குயிக்காகவும் போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் செட் ஏ அண்ட் திஸ் இஸ் செட் பி. வாட் இஸ் கிவன் இன் செட் ஏ பாருங்கள். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன நம்ம பார்த்தோம் பாருங்கள், 1 3 5 இல்லையா. அப்போ அதை அப்படியே எழுதணும். 1 செட் ஏல 1 3 and 5. செட் பியில் என்ன, வாட் இஸ் கிவன் இன் செட் பி, 0 2 4 0 2 4. ஸோ இங்கே எழுதுங்க 0 0 2 and 4. இப்போ r2ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே பேர் பண்ணுங்க, இதோட மேப் பண்ணுங்க. 1லேருந்து 0க்கு போகுது. 1 to 0 and 3 to 4 3 to 4. அப்புறம் 5 to 5லேருந்து 2க்கு போகுது. ஸோ இது வந்து என்னது ரிலேஷன், இது வந்து r2. இப்போ பாருங்க, இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒரு யூனிக்கான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அதாவது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ கரஸ்பாண்ட்ஸ் வித் எலமெண்ட் இன் பி, தேர்ஃபோர் r2 இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் நம்ம இங்கே எழுதணும், for every element in A
we get unique image in B. Therefore, R2 is a function. சரி ஓகே இப்போ இதோட டொமைன் எழுது டொமைன் ஸோ டொமைன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செட்டு தான் இல்லையா அப்போ 1 3 5 கோடொமைன் வந்து எப்பவுமே என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் பி தான் சொல்லிட்டோம் அப்போ கோடொமைன் எழுதணும்னா எது கோடொமைன் கோடொமைன் ஈக்குவல் டு 0 2 and 4 இதுதான் கோடொமைன் இப்போ ரேஞ்ச் சொல்லணும்னா இங்கே வந்து ரேஞ்ச் வந்து என்னன்னா இந்த செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எதோட வந்து மேப் ஆகிருக்கும் அதுதான் அதனோட ரேஞ்சு அப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் ரேஞ்சும் என்ன தான் வருது சேம் தான் வருது கோடொமைனில் என்ன எலமெண்ட் வருதோ அதுதான் ரேஞ்சும் வருது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இந்த ரிலேஷன் வந்துதா இப்போ பாருங்க இந்த ரிலேஷனோட சப்செட்டாக என்ன வந்திருக்கோன்னா இந்த எது வந்திருக்கும் ஃபங்க்ஷன் வந்திருக்கும் பாருங்க எப்படி இதோட இது வந்திருக்கும் அப்படின்னா இந்த 5,2 வந்து எதுலேயே இருக்குது R1லேயே இந்த 5,2வும் இருக்குது அதே மாதிரி 1,0வும் எதில் இருக்குன்னா இந்த ரிலேஷன்லேயே ஏ கிராஸ் பிலே இருக்குது ஸோ ரெண்டுமே இந்த ஏ கிராஸ் பியோட சப்செட் தான் நம்ம அந்த டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்த்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் அப்புறம் ரிலேஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு பிக் செட் தான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம இப்படி தான் பார்த்தோம் இல்லையா ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அப்போ பாருங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாமே எது ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயும் அந்த ரிலேஷன்லேயும் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஸோ ஏன்னா இதுதான் பிக்கர் செட் இதில் வந்து எல்லா ஆர்டர் பேர்ஸும் இருக்கும் அப்போ அதில் ஒரு சிலது ரிலேஷனில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய 1 or 2 ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு என்னவா கிடைக்கும் ஃபங்க்ஷனாக கிடைக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்த்தது இப்போ பாருங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம் நான் புக்லேருந்து எக்ஸாம்பிள் 1.6 எடுத்திருக்கேன் உங்களுக்காக பாருங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க எக்ஸாம்பிளில் let x equal to 1 2 3 4 and y equal to 2 4 6 8 10 and r equal to 1 2 2 4 3 6 4 8 show that r is a function and f its domain codomain and j range இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு given that எழுதிட்டேன் x y எழுதியாச்சு r எழுதியாச்சு என்ன எழுதணும் show that the function is r is a function and find its domain codomain range நம்ம முன்னாடியே இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கும்போதே பார்த்தோம் நம்ம ஈஸியாக வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஏரோ டயக்ராம் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏரோ டயக்ராம் தான் நான் போட போகிறேன் ஈஸியாக போடுறதுக்கு ஸோ அப்போ இதில் வந்து செட்டு எக்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறோம் எக்ஸில் என்ன இருக்குது 1 2 3 4 போட்டாச்சு அப்போ ஒயில் என்ன இருக்குது 2 4 6 8 10 ஸோ எக்ஸு ஒய் அப்புறம் எக்ஸு வந்து ஆர் வந்து என்ன பண்ணியிருக்கு 1லேருந்து 2க்கு போகுது ஸோ 1லேருந்து 2 அப்படியே போடு 1 1 to 2 நெக்ஸ்ட்டு 2 வந்து எங்கே போகுது 4 3 to 6 அடுத்தது 4 to 8 இப்போ 4லேருந்து 8 ஸோ அப்போ இதுதான் வந்து ரிலேஷன் இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒயில் ஒரு யூனிக்கான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால் இது வந்து நமக்கு கிளியராக என்ன தெரியுது ஒரு ஃபங்க்ஷன்னு தெரியுது இல்லையா அப்போ அதை நம்ம எழுதிடலாம் ஃபார் ஈச் இன்புட் so for each input
for each input in X we get a unique output in Y இல்லையா அப்ப therefore R is a function. அப்போ first என்ன எழுதணும் அதோட domain எழுதணும் இல்லையா what is the domain so domain எழுதணும்னா first set 1 2 3 4 then domain next என்ன எழுதணும்னா அதோட codomain எழுதணும் so codomain எழுதுங்க codomainனா set y ஐ எழுதணும் 2 4 6 8 10 codomain range 2 4 6 8 இதுதான் range இப்ப rangeங்கிறது என்னன்னா இந்த xல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதோட மேப் ஆயிருக்கோ அந்த மேப் ஆயிருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் range இப்ப இதுல பாருங்க codomain வந்து எப்படி இருக்கு அதுல செட் y ஃபுல்லா எழுதிருக்கோம் ஆனா ரேஞ்ச் வந்து என்ன மட்டும் எழுதிருக்கோம் அந்த மேப் ஆயிருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிருக்கோம் சோ அப்ப இதுல இருந்து கிளியரா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆரோ டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதை வச்சு டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா நோட் பண்ண முடியும் இப்ப பாருங்க நம்ம அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்ததுல இருந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்மளால வந்து இந்த ரிசல்ட்ஸை என்ன பண்ண முடியும் இன்ஃபர் பண்ண முடியும் என்ன if such that x tends to y then set x is called the domain of the function f and set y is called its codomain நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இருக்கிற செட் டொமைன் செகண்ட் இருக்கிற செட் codomain if f of a equal to b then b is called the image of A under F and A is called a pre-image of B. So, இந்த ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா f of A equal to B அப்படின்னா B வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் image of A ன்னு சொல்றோம் B is called the image of A and A is called the pre-image of B. B வந்து A ஓட இமேஜ் அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லும்போது A B ஓட ப்ரீ இமேஜ்னு நம்ம சொல்றோம் The set of all images of the elements of X under F is called the range of F. அப்போ எல்லா இமேஜஸும் இந்த f of a equal to b ன்னு வருது இல்லையா அப்ப அந்த b ல கிடைக்குதுல்ல எல்லா இமேஜஸையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேஞ்ச்னு சொல்றோம் the range of a function is a subset of its codomain நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து codomain 2 4 6 8 10 நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப நம்ம ரேஞ்ச் நமக்கு அதுல என்ன கிடைச்சிருக்கும்னா 2 4 6 8 மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் 10 வந்திருக்காது சோ அப்போ ரேஞ்ச் வந்து எதனோட சப்செட் கோடொமைனோட சப்செட்டுங்கிறது நமக்கு அந்த எக்ஸாம்பிள்லயே நமக்கு கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் இப்ப பாருங்க இதுவும் ரிசல்ட் தான் என்னது f such that x tends to y is a function only if எப்ப ஃபங்க்ஷனா இருக்கும் x ல இருந்து y க்கு f every element in the domain of f has an image டொமைன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கணும் அந்த இமேஜ் எப்படி இருக்கணும் யூனிக்கா இருக்கணும் ஒரு இமேஜா இருக்கணும் தனிச்சு if a and b are finite sets such that n of a equal to p n of b equal to q then the total number of functions that exist from a to b is q power p நம்ம முதல்லயே பார்த்து ரிலேஷன்ஸ் அப்பவே பார்த்தோம் எத்தனை டைப்ஸ் எவ்வளோ ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தோம்னா இதே மாதிரி டூ நான் எம்ப்டி செட்ஸை நம்ம பார்த்தோம்னா n of a equal to p n of b equal to q ன்னு பார்த்தோம்னா அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதனோட ப்ராடக்ட் இந்த n of p into q அதை வந்து 2 பவரில் நம்ம போட்டோம்னா அத்தனை ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும்னா சேம் இதே மாதிரி a செட்டோடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் b செட்டோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் பட் ஆனால் எந்த ஃபார்மேட்டில் q பவர் p இப்போ நம்ம இதை ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ செட் ஏல வந்து எலிமெண்ட்ஸ் வந்து 3 இருக்குன்னு எடுத்துக்கலாம் செட் பியில் வந்து எலிமெண்ட் வந்து எத்தனை இருக்கு 2 இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தோம்னா p ஓட வேல்யூ 3 q ஓட வேல்யூ என்ன வரும் 2ன்னு வரும்
இல்லையா? அப்போ இதில் இந்த ஃபார்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். q பவர் p நம்ம போட்டோம்னா 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3 மீன்ஸ் வாட்? 2 கியூப். 2 கியூப் ஈக்குவல் டு வாட்? 8. அப்போ அதில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா 8 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் அதில் எழுத முடியும். ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிள்லேயே சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸை ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் யூஸிங் ஏரோ டயக்ராம். இங்கே பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸு ஏரோ டயக்ராம் வச்சு நான் இங்கே காட்டியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு டொமைனு, செகண்ட் இருக்கிற செட்டு கோடொமைன் சொல்லிட்டோம். ஃபார் ஈச் எலமெண்ட் or for each input we get unique output இல்லையா? அப்போ A வந்து P மேப் ஆயிருக்கு பியோட, பி வந்து கியூக்கு, சி ஆர்க்கு. அப்போ ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுனால திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். பாருங்கள், ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ சிங்கிள் அவுட்புட். ஒரு சிங்கிள் அவுட்புட்டோட கரஸ்பாண்ட் ஆகிருக்கிறதுனால இது ஒரு என்னது ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் செட்டில் பாருங்கள், செகண்ட் டயக்ராமில் உங்களுக்கு இதில் செட்டில் வந்து 1 2 3 இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோடமைனில் எம்பிஎன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து எதோட கரஸ்பான்ஸ் வச்சுருக்கு? எம்மோட. 2n 3n. இப்போ பாருங்கள், இதில் 2 இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட்க்கு தான் வந்திருக்கே. 2க்கும் n அவுட்புட்டு, 3க்கும் n அவுட்புட்டு. இது எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், -1 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1 1 ரெண்டுமே வெவ்வேறு நம்பரு. பட் ஆனால் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? ஆன் ஸ்கொயரிங் போத் தி நம்பர்ஸ் இண்டிவிஜுவலி ஐ கெட் த ரிசல்ட் ஆஸ் 1. இப்போ அதே மாதிரி தான் இன்புட் வந்து என்னவா வேறு வேறையாக இருக்கலாம், அது ப்ராசஸ் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் தான் மெயின். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபார் ஈச் இன்புட் அந்த அவுட்புட் என்ன தான்? யூனிக் தான். இங்கே இன்புட் வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த தேர்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து அவுட்புட் எக்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பி இன்புட்டுக்கு பாருங்கள் 2 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஒன்று இசட்டு, இன்னொன்று ஒய்ன்னு 2 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ ஒரே இன்புட்க்கு 2 அவுட்புட்டு வந்திருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட்ஸு கண்டிப்பாக வரக்கூடாது. அந்த மாதிரி 2 அவுட்புட் வந்ததுன்னா அது கட்டாயமாக என்ன கிடையாது? ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட்டடாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஃபார் ஈச் இன்புட் வி ஹாவ் டு கெட் யூனிக் அவுட்புட்டுன்னு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 2 அவுட்புட் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? அந்த டேர்ம் ஃபங்க்ஷன்ன்றதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா காட்ஃப்ரெட் வில்ஹெல்ம் லெப்னிட்ஸ் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன் தான் 1673ல் இந்த ஃபங்க்ஷன்ற டேர்மை என்ன பண்ணியிருக்காரு? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு நொட்டேஷனை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற நொட்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? லியோனார்ட் ஆய்லர். இவரும் பெரிய மேத்தமெட்டிஷியன். ஆய்லர்ஸ் தியரம், லெப்னிட்ஸ் தியரம்லாம் நீங்கள் உங்களுடைய ஹையர் கிளாஸஸில் இன்னுமே என்ன பண்ணுவீங்க? நிறைய படிப்பீங்க. ஸோ நம்ம சோஃபார் பார்த்தோம்னா என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா செட்டு, அந்த செட்டில் வர ஆர்டர்ட் பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன், அப்புறமா டொமைன், கோடொமைன், ரேஞ்சு, இன்புட், அவுட்புட்டு, ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸோட கிளியராக இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே கிளியர் கட்டாக நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு comment me and ask me. Thank you one and all for watching. Thank you once again.